கிகா பொட்டேட்டோ கேட்கவே கொஞ்சம் காமெடியா இருக்கல இந்த பேரு. ஆனா இந்த பேர்ல இருக்கிற ஒரு ஏஐ இப்போ டெக் உலகத்தையே மாத்த போற ஒரு சக்தியா இருக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க. சீனாவிலிருந்து வந்த இந்த புது ஏஐ மாடல் உண்மையிலேயே அவ்ளோ பவர்ஃபுல்லானதா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுல தான் ஒரு பெரிய கேள்வியே வருது. க்ளோட் ஓபஸ் 4.5 மாதிரி ஒரு டாப் கிளாஸ் மாடலுக்கு நாம மாசம் மாசம் பணம் கட்டுறோம். ஆனா கிட்டத்தட்ட அதே திறமை ஒரு இலவச மாடல்ல கிடைச்சா எப்படி இருக்கும்? இது வெறும் மார்க்கெட்டிங் தானா இல்ல உண்மையிலே இதுல விஷயம் இருக்கான்னு நாம இன்னைக்கு நேரடியாவே டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். முதல்ல இந்த கிகா பொட்டேட்டோனா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலாம். இது சீனாவின் ஒரு டாப் லேப்ல இருந்து வந்த ஒரு ஸ்டெல்த் மாடல். இதோட மிகப்பெரிய பலமே இந்த 256,000 டோக்கன் கான்டெக்ஸ்ட் விண்டோ தான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய புத்தகத்தையே ஒரே மூச்சுல படிச்சு அதுல இருக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு இதால டேட்டாவை ப்ராசஸ் பண்ண முடியும். சரி, இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மாடலை நாம எப்படி யூஸ் பண்றது? அதை ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்களா? இல்லவே இல்ல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழியோட பேர் தான் கிலோ கோட். அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்போதைக்கு நீங்க நேரடியா கிகா பொட்டேட்டோவை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. VS கோட்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கிலோ கோடுங்கிற ஒரு இலவச எக்ஸ்டென்ஷன். இதுதான் இந்த சூப்பர் பவர்ஃபுல் மாடலுக்கான நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இதை இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நிமிஷம் வேலை தான். உங்க VS கோட்ல எக்ஸ்டென்ஷன்ஸ் போங்க, கிலோ கோட்னு டைப் பண்ணுங்க, இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்புறம் உங்களுக்கு வசதியான இடத்துல அதோட விண்டோவை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். கிலோ கோட் வெறும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு கம்ப்ளீட் டூல் கிட் மாதிரி. இது மூலமா கிகா பொட்டேட்டோவை நீங்க இலவசமா பயன்படுத்தலாம். ஒருவேளை உங்ககிட்ட ஏற்கனவே OpenAI API கீ இருந்தா அதையும் இதுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் உங்க முழு ப்ராஜெக்டையும் இதுக்கு புரிய வச்சு ரொம்பவே ஆழமான உதவிகளை வாங்கிக்க முடியும். சரி, தியரி எல்லாம் பேசிட்டே இருந்தா பத்தாது இல்லையா? நிஜமா ஒரு கோடிங் டாஸ்க்ல இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நேரடியாவே ஒரு டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாத்திரலாம் வாங்க. இந்த டெஸ்ட்டுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஒரு சின்ன பர்சனல் ப்ராஜெக்டே எடுத்துக்கிறேன். இதோட பேரு Cron++. இது macOSல குறிப்பிட்ட நேரத்துல சில வேலைகளை ஆட்டோமேட் பண்ற ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன். டாஸ்க்கு ஒரு சிம்பிளான வார்ம் அப் மாதிரி தான். என்னோட ஆப்ல ஒரு புது ஜாப் உருவாக்கும்போது 1 நிமிஷம் 5 நிமிஷம்னு சில ப்ரீசெட் டைம் ஆப்ஷன்ஸ் வேணும். இது ஒரு காமனான கோடிங் டாஸ்க் தான். இதை கிகா பொட்டேட்டோ கிட்ட கேட்கறேன். இங்க தான் முதல் சர்ப்ரைஸ். ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ல நான் ஒரு வார்த்தை கூட மாத்தல, எந்த எரரும் இல்லாம கச்சிதமா அந்த ஃபீச்சரை கோட் பண்ணி கொடுத்துடுச்சு. முதல் முயற்சியிலேயே வெற்றி. இது உண்மையிலே ஒரு நல்ல ஸ்டார்ட். சரி, இப்போ கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்க்கை கொடுத்து பார்ப்போம். இப்போ இருக்கிற ஜாப்ஸை ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு அமைப்புல ஒன்னா குரூப் பண்ணணும். இதுக்கு கோடை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிற திறன் வேணும். கிகா பொட்டேட்டோ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஆனா இந்த தடவை நான் நினைச்ச மாதிரி நடக்கல. அது கொடுத்த கோட் வேலை செய்யல. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல ஒரு சின்ன விஷுவல் எரரையும் உண்டாக்கிடுச்சு. சரி, இது ஒரு சிக்கலான டாஸ்க்குங்கிறதால முதல் முயற்சியில ஃபெயில் ஆனது ஒரு வகையில எதிர்பார்த்ததுதான். ஆனா நான் உடனே விட்டுடல. அது பண்ண தப்ப சுட்டி காட்டி, இப்படி இல்ல இந்த ஃபைலை மாத்துன்னு கொஞ்சம் கைட் பண்ணி 2 ஃபாலோ அப் ப்ராம்ப்ட் கொடுத்தேன். பேசிக்கா அதுக்கு சரியான வழியை காட்ட முயற்சி செஞ்சேன். அவ்வளோதான். அந்த 2 கரெக்ஷனுக்கு அப்புறம் அந்த ஃபீச்சர் பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அது தானே எல்லாத்தையும் செஞ்சிடாது. ஆனா நாம சரியா வழிகாட்டுனா எவ்ளோ கஷ்டமான வேலையும் அதால முடிக்க முடியுது. ஓகே, இந்த சின்ன டெஸ்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் என்ன, அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு அலசல் பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா கிகா பொட்டேட்டோவோட பலம் என்னன்னா, கஷ்டமான வேலைகளை எல்லாம் கூட நல்லா ஹேண்டில் பண்ணுது. அதுவும் இப்போதைக்கு இலவசமா கிடைக்குது. பலவீனம் என்னன்னா, இது இன்னும் ஒன் ஷாட் சொல்யூஷன் கிடையாது. அதாவது ஒரே ப்ராம்ப்ட்ல எல்லாத்தையும் சரியா செஞ்சிராது. சில நேரம் நாம கூட இருந்து கைட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான, ஒருவேளை புரட்சிகரமான விஷயம் என்னன்னா, இந்த மாடல் ஓபன் சோர்ஸா, அதாவது திறந்த மூலமா வெளியிடப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் நடந்துச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். ஏன்னா இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு டூல் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாம எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் கிடைக்கும். இந்த சார்ட்டை பாருங்க. இப்போ AI உலகத்தை பாத்தீங்கன்னா GPT 4.5 மாதிரி தனியாருக்கு சொந்தமான மாடல்கள் தான் இந்த பெரிய நீல நிற பகுதி மாதிரி ஆதிக்கம் செலுத்துது. இப்போ இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் மாடல்கள் இந்த சின்ன பச்சை நிற பகுதி தான். ஆனா கிகா பொட்டேட்டோ ஓப்பன் சோர்ஸா வரும்போது அது இந்த பெரிய பகுதிக்கு ஈக்குவலா ஒரு பவர்ஃபுல் போட்டியாளரா மாறும். இது இப்போ இருக்கிற மொத்த பேலன்ஸையும் மாத்திடும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு AI டூல் எந்த கட்டுப்பாடும் இல்லாம
எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் ஃப்ரீயா கிடைச்சா நாம உருவாக்குற சாஃப்ட்வேர்ஸ், நாம வேலை செய்யற விதம், ஏன் நம்ம முழு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியே எப்படி மாறும்? யோசிச்சு பாருங்க.